அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நட்பு உலகில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதாகும். அது பணத்தையோ புகழையோ பார்த்து வருவதில்லை. நமக்கு துன்பம் வரும்போது மீட்கும் கரமாக, கண்களில் நீர் வரும்போது துடைக்கும் விரலாக, குடும்பத்தில் தெளிவான ஆலோசகராக, தவறை தடுப்பவராக இருப்பதே நட்பு. அப்படிப்பட்ட நட்பை பற்றிய நாடகம்தான் இது. அரண்மனை நந்தவனம். அங்கே அழகான சரக்கொன்றை மரம் இருந்தது. கோல்டன் ஷவர் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் அல்லவா? அழகான மஞ்சள் பூக்கள் சரம் சரமாய் பூத்து சிரிக்கும். அதற்கு நிறைய நண்பர்கள். மாமரம், கொன்றை மரம், தென்னை மரம், புல், வேப்பமரம் என அதை சுற்றி எப்போதும் நண்பர் கூட்டம். அப்போது ஒரு நாள் காட்சி ஒன்று. அரண்மனை தோட்டம். நண்பர்களே, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? கலகலப்பாக பேசுகின்ற தென்னை, எப்படி இருக்கிறாய்? எனக்கு என்ன, வருவோர்க்கெல்லாம் இளநீர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் உன்னை போல் நிமிர்ந்து வளர முடியவில்லையே. ஒன்றை மரமே, உன்னை போல் தூண் போல வளர என்னாலும் முடியாது. நண்பா, நீ முக்கணிகளுள் ஒன்றாயிற்றே, நீ என்னை போய் புகழ்கிறாயே. பழத்தை சாப்பிட்டால் வயிறுதான் நிறையும், உன்னை பார்த்தால் மனமே நிறைந்து விடுமே. அதனால்தான் அரசனும் அரசியும் கொன்றை மரத்தின் அடியில் அமர்ந்து தினமும் பேசிக் கொண்டிருக்கிறார். வேப்பமரமே, அதனால் தான் நம் நண்பர்களாக இருப்பது பெருமையான விஷயம் அல்லவா? நம்மை பார்த்து மனிதர்கள் கூட கற்றுக்கொள்வார்கள். மரங்களே, உங்களின் அடியில் பட்டு போய் படர்ந்து இருக்கும் நான் உங்கள் நண்பன் இல்லையா? மனிதர்களின் கால்களில் மிதிப்படும் நீ எப்படி எங்களுக்கு நண்பனாக முடியும்? அதானே, எங்களின் மரத்திலிருந்து இலைகளோடு வேண்டுமானால் நீ நட்பு கொள்ளலாம். எங்களோடல்ல. புல் நம் நண்பனா? புல்லை பார்த்து அப்படியெல்லாம் சிரிக்காதீர்கள். அவன்தான் பூமிக்கடியில் உள்ள நீரை வீணாக்காமல் சேமித்து வைக்கிறான். கொன்றை மரமே, நீ ஏன் புல்லுக்கு நண்பனாக இரு. நாங்கள் உனக்கு மட்டும்தான் நண்பனாக இருப்போம். சரி சரி, எங்களுக்கு தூக்கம் வருகிறது. வாருங்கள், தூங்க போகலாம். சண்முகம், அமைச்சர் பெருமக்களே, மக்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? தினமும் நீங்கள் மக்களுக்கு சந்திக்கிறீர்களா? ஏதேனும் குற்றம் குறைகளை பற்றி அவர்கள் உங்களிடம் எடுத்துரைத்தார்களா? அரசியாரே, மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு வருத்தமான செய்தி. என்ன வருத்தமான செய்தி? அதை முதலில் சொல்லுங்கள். அரசியாரே, அரண்மனையில் வடக்கு வாசலில் 4 தூண்கள் இருக்கிறதல்லவா? அதில் ஒரு தூணில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. அப்படியா? அரண்மனையின் தச்சேரி இங்கே உடனடியாக வர சொல்லுங்கள். அரசியாரே, நாங்கள் ஏற்கனவே தச்சரை அழைத்து வந்து காட்டிவிட்டோம். மேலும் அரண்மனையின் 4 தூண்களின் நடுவில் மரத்தால் செய்யப்பட்ட கரை வேலைப்பாடுடைய தூணும் உள்ளது. அந்த தூணில் தான் கரையான் அடித்துக் கொண்டே வருகிறது. ஆமரசியாரே, அதை உடனே சரி செய்யவிட்டால் அரண்மனை சரிந்துவிடும் என்று தச்சர் சொன்னார். அரசியாரே, அதோடு அரண்மனை தச்சர் வந்து விட்டார். தச்சரே, நம் அரண்மனையை காப்பாற்ற ஏதேனும் ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். அரசியாரே, அமைச்சர் பெருமக்களே, நம் அரண்மனையை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஒரு வழியோடு வந்திருக்கிறேன். அரசியாரே, இந்த கொன்றை மரத்தை பாருங்கள். நம் அரண்மனையில் கரையான இருந்த தூண் போலவே உயரம், தடிமன், உறுதி ஆகிய அனைத்து தன்மைகளையும் கொண்டிருக்கிறது. இதை வெட்டி அரண்மனை தூணிற்கு பதிலாக இதை வைத்து விட்டால் நம் அரண்மனையை காப்பாற்றலாம். அரசியாரே, என்னது, இந்த கொன்றை மரத்தையா? இந்த கொன்றை மரம் தானே நம் தோட்டத்திற்கு அழகை தருகிறது. தங்க பூக்களை மலை போல் பொழிகிறது. இந்த கொன்றை மரத்தை வெட்ட என் மனம் இசையவில்லை. இருந்தாலும் கொன்றை மரமே, என்னை மன்னித்து விடு. உன்னிடம் நான் கழித்த நாட்களை நான் மறக்க மாட்டேன். என் வாழ்வு இவ்வளவுதானா? நாளை என்னை வெட்டி விடுவார்களே. நண்பர்களே, ஏதாவது செய்து என்னை காப்பாற்றுங்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும்? மனிதர்களை மனிதனுக்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லையே. கவலைப்படாதே கொன்றை மரமே, எப்படியும் நீ அரண்மனைக்குள்ளே தான் இருக்க போகிறாய்.
நண்பர்களே, நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் பதில் எனக்கு வேதனையை தருகிறது. இதுதான் விதி என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு தூக்கம் வருகிறது. வாருங்கள் தூங்க போகலாம். நண்பா நண்பா, யார் அது? என் நண்பர்கள் எல்லாம் போய்விட்டார்களே. யார் என்னை நண்பா என்று அழைப்பது? நான் தான் உன் நண்பன் புல் பேசுகிறேன். கொஞ்சம் கீழே குனிந்து பார். ஓ புள்ளே, நீயா? இங்கே நடப்பதையெல்லாம் பார்த்தாயா? நான் என்ன செய்வேன்? நாளை நான் இருக்க மாட்டேன். உங்களை எல்லாம் பிரிந்து சென்று விடுவேன். இல்லை நண்பா, நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நீயா? எப்படி என்னை காப்பாற்றுவாய்? உன்னால் முடியுமா? சிறு பெரும்பும் பல்குத்த உதவும் என்பதை மறந்து விட்டியா? நினைவில் வைத்துக்கொள். வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம். என் மேல் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? உன்மேல் பனித்துளி மற்றும் வண்ணத்து பூச்சி இருக்கிறது. கொன்றை மரமே, என்னை தெரியவில்லையா? புல் போலவே மாறி புல் மேல் படுத்திருக்கின்றேன். ஆமாம், இப்போதுதான் பார்க்கிறேன். நீ நிறம் மாறுவது போல் நிறம் மாறும் திறன் எனக்கும் இருந்தால் நாளை நடப்பதிலிருந்து தப்பித்திருப்பேன். பயப்படாதே, எங்கள் உயிர் நண்பன் புல் எங்களிடம் ஒரு உதவி கேட்டது. நாம் உன்னை காப்பாற்றுவதற்காக எங்களையே தரப்போகிறோம். வேண்டாம் வேண்டாம், என்னை காப்பாற்றுவதற்காக உயிரை விடப் போகிறீர்களா? கொன்றையே, அமைதியாக இரு. நாளை நடப்பதை பொறுத்திருந்து பார். காட்சி 2, மறுநாள். மரம் வெட்டுபவரும் தச்சரும் வந்துவிட்டனர். பச்சோந்திகளே, ஓடுங்கள் ஓடுங்கள், கொன்றை மரத்தின் மேல் ஒட்டிக்கொள்ளுங்கள். மரம் வெட்டியே, இதுதான் கொன்றை மரம். இதை அப்படியே வெட்டி அரண்மனை தூணிற்கு பதிலாக இதை வைக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் ஐயா. ஐயோ, என்னது இது? என்ன ஆயிற்று? இங்கே வந்து பாருங்கள், மரம் முழுவதும் அழுகி போயிருக்கிறது. என்ன, அழுகி விட்டதா? நேற்று வரை நன்றாக தானே இருந்தது. ஒரே நாளில் முழு மரமும் எப்படி அழுக முடியும்? சரி சரி, புரிந்து விட்டது. தன்னை வெட்ட போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு மனம் நொந்து அழுகிவிட்டது போல இருக்கிறது. சரி சரி, நான் போய் அரசியாரிடம் சொல்கிறேன். புல் நண்பா, நீ சொன்னபடி மரத்தின் மேல் ஒட்டி கொண்டோம். கொன்றை மரத்தை காப்பாற்றி விட்டோம். இனிமேல் யாரும் கொன்றை மரத்தை வெட்ட மாட்டார்கள். உனக்கு மகிழ்ச்சி தானே? நண்பர்களே, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் நான் எப்போதோ மண்ணில் சாய்ந்திருப்பேன். மிக்க நன்றி. நீ இல்லாத தோட்டத்தை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. நண்பா, நம் நண்பர்களான பச்சோந்திகளுக்கு தான் நம் நன்றி சொல்ல வேண்டும்.